விஜய் மற்றும் அவங்க மனைவியான சங்கீதா விஜயோட விவாகரத்து எந்த அளவுக்கு திரைத்துறையில் விமர்சனம் ஆகிப்போச்சோ இன்னைக்கு விமர்சனம் பண்ணவங்களுடைய மூக்கு உடைக்கிற அளவுக்கு அவங்களுடைய மகன் கொடுத்துருக்கிற இன்டர்வியூ இன்னைக்கு இணையதளத்தையே கலக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த முக்கியமான ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேரோட மனசில் இருந்த அந்த கருப்பான நிறைய விஷயங்களை உடைக்கிற மாதிரி அவர் கொடுத்த ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் விஜய் எந்த அளவுக்கு மெச்சூர்டு, அது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி விஜய் சாரோட வளர்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய மகன் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காரு ஜேசன் சஞ்சய். அது மட்டும் இல்லாமல் ஸ்வேரிங் செரமனியில் இருந்து இன்னைக்கு ஆட்சியில் இருந்து விவாகரத்து வரைக்கும் அனைத்து விஷயங்களையும் உடைச்சி பேசிட்டாரு ஜேசன் சஞ்சய். அது மட்டும் இல்லாமல் இந்த வயசில் இவ்வளவு மெச்சூரிட்டியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ஜேசன் சஞ்சய் தன்னுடைய முதல் படம் சிக்மாவுக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூவில் மொத்த ஃபேமிலி விஷயங்களையும் போட்டு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துக்காக இன்னைக்கு ஒவ்வொரு நடிகர்களாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து ஒரு முக்கியமான நடிகையான ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற அந்த முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சங்கீதா விஜய் மற்றும் அவங்களுடைய கணவரான விஜய் சாரோட டிவோர்ஸை பற்றி வரும்போது எல்லாருமே ரொம்பவும் பிளைண்ட் ஃபோல்டாக சங்கீதா மேம் பக்கம் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனால் ஒரு நடிகையை பற்றி சங்கீதா மேம் மென்ஷன் பண்ணும்போது அந்த நடிகை த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டுச்சு. என்றைக்கே அவர் சிஎம் ஆனாரோ எல்லாரோடைய அந்த வியூ பாயிண்ட்டும் அப்படியே த்ரிஷா மேம் மேலே கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா த்ரிஷா தான் விஜய் சாருக்கு பின்னாடிக்கு இருக்காங்க, அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங், மேபி அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. ஆனால் இதை எல்லாத்தையுமே உடைச்சி எரியிற மாதிரி அவருடைய மகனார் ஜேசன் சஞ்சய் வந்து என்னுடைய அப்பா ஒரு ஹீரோ, அது மட்டும் இல்லாமல் அவர் வளர்ப்பு இதுதான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அதாவது தன்னுடைய அப்பா அம்மாவோட டிவோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவரோட ஸ்வேரிங் செரமனிக்கு வராமல் போனது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவர் டீட்டெயிலாக பேசியிருக்காரு. இதுக்கு ஒவ்வொரு நடிகர்களாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முதல்ல ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் விஜய் சார் மாதிரி ஒரு பர்சனை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கைண்ட், ஜெனூன், மெச்சூரிட்டி லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஆனாலும் அவங்களுடைய குடும்ப விஷயத்தை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாதது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து முறையானது அற்றது அப்படின்னும் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா என்றைக்குமே ஒரு ஃபேமிலி விஷயத்தை ஒரு தேர்ட் பர்சன் கூட டிஸ்கஸ் பண்ணுறதோ தேர்ட் பர்சன் விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான்சென்ஸ் தான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி ஜேசன் சஞ்சயோட அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தான் என்னுடைய ஃப்ரெண்டான ஆர்த்தி ரவி அவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு பக்கம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 குழந்தைங்கள சொசைட்டியில் இப்படி வளர்த்தெடுக்கிறது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அவங்களால ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நான் சங்கீதா விஜய்க்கு சல்யூட் தான் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக சங்கீதா விஜய் அளவுக்கு ஆர்த்தி ரவி இல்லைன்னா கூட அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்டு உமன் தான். கண்டிப்பாக சங்கீதா மாதிரி ஒரு மகனை ஆர்த்தி ரவியும் கண்டிப்பாக சொசைட்டியில் வளர்த்து எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஆர்த்தி ரவி மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாருமே ரொம்பவும் பிளைண்டாக பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. எல்லாருக்குமே விஜய் சாரை பற்றியும் சங்கீதா மேமை பற்றியும் நல்லாவே தெரியும். ஆனால் ஆர்த்தி ரவியை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? தேவையில்லாமல் அவங்க 40 லட்சம் ஜீவனாம்சம் கேட்டாங்க, 1 கோடி ஜீவனாம்சம் கேட்டாங்க அப்படிங்கிற தேவையில்லாத நிறைய நியூஸை பரப்பி ஜெயம் ரவி சிம்பத்தி கிரியேட் பண்ணி இன்றைக்கி சம்வாட் அவர் ஜெயிச்சிட்டதா கனவு காண்றாரு. ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த அளவுக்கு பொய்யா நாடகமாடி மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமே அவங்களுடைய மனசுலேருந்து உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஏன்னா உங்களுடைய உண்மை முகம் ரொம்ப நாளைக்கு மூடி இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவிக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரியும் பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜேசன் சஞ்சயோட அந்த பிராட்டப்புக்காக சங்கீதா விஜய் மற்றும் விஜய் சாரை ரொம்பவும் பெருமையாக பேசியிருக்காங்க. ஆர்த்தி ரவியோட அந்த ஒரு இதுக்கு மேலே ஃப்யூச்சர் குழந்தைங்களோட வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் விஷஸும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேசன் சஞ்சயோட இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் பெருமையாகவும் அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு எமோஷனலும் திங்கும் வருது அப்படிங்கிற மாதிரியும் ராதிகா சரத்குமார் அந்த விஷயத்தை பற்றி ரொம்பவும் சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருக்காங்க.